சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு மைனர், அதாவது சுரங்க தொழிலாளி, ஜாம்பியால இருக்க ஒரு குகையில இரும்பு கடைக்கு போட ஏதாவது இரும்பு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு அங்க கிடைச்சது ஒரு அதிர்ச்சி தான். அது ஏன்னா அவர் அங்க தேடிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கிடைச்ச அந்த பொருள் என்னன்னா ஒரு பழமையான மண்டை ஓடு. ஸோ மண்டை ஓடு கிடைச்சதும் மண்டை குழம்பி போய் இங்கே மண்டை போட்டது யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அந்த மண்டை போட எடுத்துட்டு போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. ஸோ போலீஸ் அதை வச்சு மண்டையை குழப்பி ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து கண்டுபிடிச்ச விஷயம்லாம் கேட்குறப்போ நமக்கு மண்டை குழம்பி போயிடும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டை ஓடு சுமார் 3 லட்சம் வருஷம் பழமையான ஒரு மண்டையோடு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். அது என்னன்னா அந்த மண்டை ஓட்டுலேருந்து ஒரு ஓட்டை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஓட்டையில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஓட்டையை ரிசர்ச் பண்ண ரிசர்ச் ஃபெலோஸ் என்ன சொல்கிறாங்களா, ஒன்லி ஏ ஹை வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் தாக்குனா மட்டும்தான் அந்த ஹோல் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு புல்லட் தாக்கினா மட்டும்தான் அந்த ஓட்டை உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு மண்டை ஓட்டில் எப்படி புல்லட் ஹோல் வந்திருக்கு? ஒருவேளை வரலாறுல நமக்கு தெரியாத இன்னும் பல விஷயம் புதஞ்சிருக்கா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண்டையோட கண்டுபிடிக்கிறாங்க. அது 3 லட்சம் வருஷம் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து கிடைக்கப்பட்ட முதல் ஹோமோசாப்பியன்ஸ் கூட ஒத்து போகிற ஒரு மண்டையோடும் அதுவும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த காரணமெல்லாம் இல்லாமல் அந்த ஓட்டை மட்டும் நிறைய பேரை இந்த ஸ்கல் மேலே பப்ளிசிட்டியை பரப்பி நிறைய பேர் வாண்டடாக வந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ண வந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டையோடு வெறும் ஹோமோசாப்பியன்ஸ் வகை மட்டும் இல்லாமல் ஹோமோ நியாண்டர்தல், ஹோமோ எரெக்டஸ்ன்னு நிறைய மனித வகை கூட ஒத்து போறதா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண் அல்லது பெண் அடையாளம் தெரியாத இந்த மண்டையோட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு இன்டர் பிரீடிங் ப்ராடக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கும் மேலே மெயினாக இந்த ஓட்டை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஓட்டையை பற்றி ரிசர்ச் பண்ண போகும்போது நிறைய பேர் நிறைய தியரி சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு பழைய காலத்து ஒரு மண்டையோடு அதில் ஒரு ஓட்டை இருக்குன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே காமனாக தோன்றது தான் அந்த காலத்தில் என்ன வேட்டையாடுறதுக்கு ஈட்டி, அம்பு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள்னால ஃபைட் ஏதாவது ஏற்பட்டு அப்போ அட்டாக் பண்ணி இது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்புனாலேயோ இல்லை ஒரு ஈட்டினாலேயோ அப்படி மண்டையோட்டில் தாக்கி இருந்தா அந்த ஓட்டையை சுற்றி கிராக்ஸ் உண்டாயிருக்கும். ஆனால் இதில் வந்து கிராக் இல்லை, வெறும் பிளெயின் ஓட்டை மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த அம்புனாலேயோ இல்லை ஈட்டினாலேயோ தாக்கி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு புல்லட் ஹோல் தான், புல்லட்னால மட்டும்தான் இதை உருவாக்கி இருக்க முடியும். அதாவது ஃபியூச்சர்லேருந்து ஒரு ஆள் பாஸ்ட்டுக்கு போய் தான் இந்த ஹோலை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க இப்படி தேடிட்டே போகும்போது இவங்களுக்கு இன்னொரு மண்டையோடு, அதாவது இதே மாதிரி ஒரு ஓட்டை இருக்க இன்னொரு மண்டையோடு கிடைக்குது. அது வந்து ஒரு எரும மாட்டோட மண்டையோடு. அது வந்து ஒரு 25 லட்சம் வருஷம் பழமையான ஒரு மண்டையோடு. அதுல இதே மாதிரி கிராக்ஸ் இல்லாம பிளெயினா ஓட்டை, அதாவது நெத்தி பொட்டுல ஒரு ஓட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அதிர்ச்சியான இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஓட்டை உண்டானதுக்கு அப்புறமும் அந்த எரும மாடு கொஞ்ச காலம் வாழ்ந்ததாகவும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த எரும மாட்டுக்கும் அந்த ஓட்டை எங்கேருந்து வந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த மண்டையோட்லையும் இந்த ஓட்டை எங்கேருந்து வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ரிசர்ச் வந்து இப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இன்னொரு டீம்ஸ் வராங்க. இன்னொரு டீம் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் தராங்க. இந்த ஓட்டை வர்றதுக்கான காரணமா இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இவங்க எல்லாரும் கிளைம் பண்ற மாதிரி இந்த மண்டையோடு அவ்வளோ பழமையான ஒரு மண்டையோட இருக்காது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்டையோடு மண்ணில் புதஞ்சிருக்க சமயத்தில் யாராவது இதை சுட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் 3வது அவங்க சொல்றது என்னன்னா யாராவது ஃபியூச்சர்லேருந்து கண்டிப்பாக போய் சுட்டு தான் அந்த புல்லட் ஹோல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனை நம்ம பார்க்கும்போது இந்த மண்டையோட அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு மைனர் கண்டுபிடிக்கும் போது சுமார் 60 அடி ஆழத்திலிருந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஆன்சரே இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு நிரூபிச்சிருச்சு. அதாவது எப்படின்னா 60 அடி ஆழத்தில் இருக்கும்போது யாருனாலையும் அதை சுட முடியாது, ஏன்னா அவ்வளோ ஆழத்துக்கு புல்லட் போய் அந்த ஹோலை உண்டாக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி 60 அடி ஆழத்தில் ஒரு விஷயம் புதஞ்சிருக்குன்னா பலாயிரம் வருஷமா அது மண்ணில் கடந்தா மட்டும்தான் காலப்போக்கில் அது அவ்வளோ ஆழத்தில் புதைய முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மண்டையோட ஒரு பழமையானது தான், அதே மாதிரி இது புதஞ்சிருக்குமோ யாரும் இதை சுடவும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஃபைனலான ஆன்சர் தான் எல்லாரும் நம்ம நம்புறதா, ஆர் இன்னும் வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தான் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. அதாவது இந்த மண்டையோட்டை பற்றி ஒரு புக்கில் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த புக்கை எழுதினவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக புல்லட் ஹோல் தான், புல்லட்னால மட்டும்தான் இது உருவாக்க முடியும், நமக்கு தெரியாமல் நிறையா இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த புக்குக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஆஃப் காட்ஸ்.
ஸோ அவர் வந்து இந்த மாதிரி மிஸ்ட்ரியான கண்டென்ட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் புக்ஸ் நிறைய எழுதுவார். ஸோ அவரோட ஒரு புக்லேயும் இந்த மண்டே ஓட்டை இப்படி தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா ஃபியூச்சர்லேருந்து ஒரு ஆள் டைம் ட்ராவல் பண்ணி தான் இது உருவாக்கி இருக்கணும், இல்லாமல் இது வந்திருக்காது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. ஸோ இப்படி எல்லாருமே தேடிட்டே இருக்காங்க. ஆனால் யாருனாலையும் கரெக்டான ஒரு ரீசன் சொல்ல முடியல, எப்படி இந்த மண்டே ஓட்டில் இந்த ஓட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் இந்த ரிசர்ச் ப்ராசஸ்லாம் முடிகிற பீரியடில் பேட் ஆர்கியாலஜி அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அந்த டைமில், அதாவது இந்த ஓல்டு பீரியடில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து தான் இந்த ஓட்டை உருவாயிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் எந்த விதமான எவிடன்ஸோ இல்லை வேற எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபைனலாக இந்த ரிசர்ச் ப்ராசஸ் முடியும் போது இந்த ஓட்டை எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கு காரணம் என்ன, எப்படி இந்த ஓட்டை உருவாச்சுங்கிறதுக்கு எதுக்கும் எந்த விதமான ப்ரூஃபுமே யாருமே கண்டுபிடிக்கல. ஸோ அந்த ப்ராசஸ் அப்படியே முடிஞ்சு இப்போ அந்த மண்டே ஓட்டை மியூசியத்தில் வச்சுருக்காங்க பத்திரமா. நீங்கள் அது ஆன்லைனில் போய் அதோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது? ஃப்யூச்சர்லேருந்து ஒரு ஆள் பாஸ்ட்டுக்கு போய் ஒரு கன்னை யூஸ் பண்ணி இந்த யாரையாவது போட்டு தள்ளி இப்படி ஓட்டை வந்திருக்குமா, இல்லை வேற ஏதாவது நேச்சுரல் ரீசன்ஸ், நமக்கு தெரியாத ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாமா? இல்லை இது இந்த ரிசர்ச் டைமில் இன்னொருத்தர் சொன்னார், அதாவது என்னன்னா ஒரு மெட்டியோர் வந்து நெத்தியில் இடிச்சு இந்த ஓட்டை வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் இந்த ஓட்டை வந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்க சுவாரஸ்யமான வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க எபிக் வரலாறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.